ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேற்று பார்த்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பலவிதமான விளக்கு கலெக்ஷன் பற்றி நேற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளுக்கான கலெக்ஷன் பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில், காண்டாக்ட் நம்பர், இவங்களோட வெப்சைட் எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான சுவாமி சிலைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி எந்த விதமான விளக்கு வகைகளாக இருக்கட்டும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே அவங்க அனுப்பி வைப்பாங்க. எந்த வித சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விதமான டிசைனாக இருந்தாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கூட கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நிறைய விதமான சுவாமி சிலைகள் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம முழு முதற் கடவுளான நமக்கு விநாயகர் பார்த்துடலாம். விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய விதமான சைஸஸில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான விநாயகர் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. ரொம்ப கைக்கு அடக்கமான சின்ன சைஸ் விநாயகராக இருக்கட்டும், மேலே பெரிய சைஸில் பிரம்மாண்டமாக நம்ம வைக்கணும், நமக்கு பித்தளையில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சில விநாயகர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சமுக விநாயகர் கூட இங்கே அவைலபிளாக இருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி உங்களுக்கு ஆர்ச் மாதிரி இருக்கக்கூடியது, இந்த மாதிரி உங்களுக்கு சிட்டிங்கில் அழகாக மனை மேலே உட்கார்ற மாதிரியான பேட்டர்னில் இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாமே நிறைய விதமான கலெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி நர்த்தன விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் கூட இங்கே அவைலபிளாக இருக்காங்க. அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விநாயகர். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா சித்தி புத்தி விநாயகர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விநாயகர் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி, குடை வச்சுட்டு இருக்கிற மாதிரியான கலெக்ஷன், டான்ஸிங் விநாயகர், அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான டிசைன் பேட்டர்னில் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகும். அவங்களோட வெப்சைட் போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு எந்த விதமான சிலைகள் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க என்ன ரேட்டு அந்த மாதிரியான டீட்டெயில்டு எல்லாமே கொடுப்பாங்க. இது பாருங்கள், ரொம்ப அழகாக புக் படிக்கிற மாதிரி உங்களுக்கு சேரில் இருந்துட்டு ஆடுற மாதிரி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி ஹெவி வெயிட்டாகவே இருந்தது. எதுவுமே லைட் வெயிட்டு கிடையாது. நல்ல தரமான பிராஸில் பண்ணப்பட்ட விநாயகர் சிலைகள். இது எல்லாமே விநாயகர் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சுவாமி சிலைகளும் உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நந்தி எல்லாம் பார்த்துட்டிங்க, நந்தி சிலைகள்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான கலெக்ஷனில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய விதமான சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்தது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நடராஜ சிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி அதுலேயும் உங்களுக்கு நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே ரேட்டோடு போட்டிருக்காங்க. ஸோ சில பொருளில் நம்ம ரேட்டு காட்டியிருக்கோம், சிலதில் ரேட்டு காட்டாமல் போட்டிருக்கோம் வீடியோவில். இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான சைஸஸில் வேணும் அப்படின்னாலும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் டீட்டெயில்டாக கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா தவளும் கிருஷ்ணரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன். முகமெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கிருஷ்ணர்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா புல்லாங்குழல் ஊதுற மாதிரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சங்கு மேலே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது 510 ரூபா. நல்ல சின்ன சைஸாக இருந்தாலும் நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு பானை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது நம்ம ஆஞ்சநேயர் சிலைகளில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீர ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர், அந்த மாதிரி எல்லா விதமான ஆஞ்சநேயரும் உங்களுக்கு நிறைய சைஸஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலெக்ஷனும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு நிற்கிற மாதிரியான ஆஞ்சநேயர், ஹனுமான்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸில் உங்களுக்கு இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. சிட்டிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி, ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மாதிரியான சிலைகள் எல்லாமே கிடைக்கிது.
இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய திருவாச்சி எல்லாமே கூட இங்கே வந்து கிடைக்கிது. இதுலேயும் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் வச்சுருக்காங்க, ஹெவி வெயிட்டாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. அதே மாதிரி வாராகி அம்மன் சொல்லக்கூடிய சுவாமி சிலைகள் வந்து நல்ல பிரம்மாண்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 8 கை 6 கை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி, திருவாச்சி இருக்கிற மாதிரி, திருவாச்சி இல்லாத மாதிரியான சிலைகள் எல்லாமே கிடைக்கிது உங்களுக்கு. இதில் ஒவ்வொரு டிசைனும் பாருங்கள், முகத்தில் இருக்கக்கூடிய அழகு, அந்த அம்சம் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே. இது வந்து மகாமேரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய விதமான சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வாஸ்து ஆமை விளக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. சேம் வந்து நிறைய சைஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பூஜைக்கு தேவையான வாழை மரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கற்பக விருட்சமாக இருக்கட்டும், கோமதி சக்கரம், இது எல்லாமே அங்கே வந்து கிடைக்கிது. ஸோ வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம நிறைய விதமான பொருட்களை வந்து யூஸ் பண்ணுவோம் பூஜைக்கு. அந்த விதமான பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து கோமாதாவில் வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து உங்களுக்கு அஷ்டலட்சுமியோட வடிவம் பதிக்கப்பட்ட கோமாதா சிலைகளும் வந்து இங்கே வந்து கிடைக்கிது. இது வந்து சரஸ்வதி தேவி வந்து உங்களுக்கு அழகாக வந்து ஒரு கிரீடம், அந்த என்ன சொல்கிறது, ஒரு பல்லக்கில் உட்கார்ற மாதிரியான டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரு பீடம் மாதிரி வச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு தெய்வம் வந்து இஷ்ட தெய்வமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச நம்ம வந்து எந்த விதமான சுவாமி சிலைகள் நமக்கு வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து போய் நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். அவ்வளோ அருமையான கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சங்குலே நமக்கு வந்து நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. ப்ளெயினாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது, இந்த மாதிரி டிசைன் போட்ட மாதிரி வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. இது வந்து 1120 ருபீஸ். இதில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. இது வந்து ஓம், சூலம், வேல் அந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறதுலே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. ரொம்ப சின்ன சைஸில் நம்ம வந்து நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக சின்ன சின்ன வேல், சூலம் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வேணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு 100, 150 அந்த ரேஞ்சிலே கூட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பீசஸ் கூட அங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஒரே டிசைனில் நமக்கு ஒரே சைஸஸில் வேணும் அப்படின்னாலும் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க எண்ணிக்கை இதில். இது வந்து விநாயகர்லேயே வந்து பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. விநாயகர் ஊஞ்சலில் ஆடுற மாதிரியான டிசைன் பண்ண மாதிரி கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கு, அது எல்லாமே கூட சைஸ் வாரியாக கிடைக்கிது. நல்ல பெரிய சைஸில் சங்கு சக்கரம் நாமம் போட்ட மாதிரி பேட்டர்னில் வேணும் அப்படின்னாலும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அஷ்டலட்சுமி விளக்கு அதில் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நவரத்ன விளக்கு, இது வந்து உங்களுக்கு நாமம் போட்ட மாதிரி விளக்கு, சங்கு விளக்கு, அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. வராகி அம்மனில் இப்போ புதுசாக வந்து கீழே வந்து உங்களுக்கு அகல், அந்த ஏற்றுற அகல் வந்து டிசைன் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பின்னாடியே திருவாச்சி இருக்கிற மாதிரி சாய்பாபா விளக்கு கூட அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. வராகி அம்மன் பார்த்துட்டிங்க அப்படின்னா மேலே ஒரே டிசைனாக இருக்கும், கீழே ஏற்றக்கூடிய அகல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ளெயினாகவும் கிடைக்கிது. டிசைனாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. வாராகி அம்மன் வழிபாடு வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விளக்குகளை வந்து வாங்குறதுல வந்து ஆர்வத்தை வந்து அதிகமாக செலுத்துறதுனால இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஓம், அதுக்கப்புறம் அதிலே வந்து வேல் போட்ட மாதிரி, இது வந்து அன்னம் டிசைன் இருக்கக்கூடிய விளக்கு. நம்ம பார்க்குறச்சே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரே விளக்கை வந்து நம்ம ரிப்பீட்டடாக காட்டலை, கீழே நீங்கள் அகல் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வந்து இருக்குது பாருங்கள்.
அதிலே வந்து உங்களுக்கு பெரிய சைஸஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. வாராகி அம்மனோட கலெக்ஷன் விளக்கு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். முழுக்க அதுக்கு சம்மந்தப்பட்ட விளக்கு வகைகளாக மட்டும் இருக்கும், வித் ப்ரைஸோடு வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து வால் ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன், அதுவும் வந்து நிறைய விதமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோவில் மணி சொல்லுவாங்க இல்லையா, பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் கோவிலுக்கு தேவையான மணி கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. கற்பக விருட்சத்திலே பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான சைஸஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தசாவதர படிக்கட்டு அதை பற்றின செட்டு எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து மாட்டும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு அழகான நம்ம வீடே வந்து பார்க்குறதுக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக வந்து தெரியும். டெக்கரேட்டிவ் ஐட்டமாக கூட இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி மாட்டிக்கலாம். சிலது வந்து வாஸ்துக்கான பொருளாக வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஷாப்பில் வேறு எந்த மாதிரி கலெக்ஷன் வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கட்டாயம் அதை சம்மந்தப்பட்ட வீடியோவை நம்ம வந்து போடலாம். இங்கே நிறைய விதமான கலெக்ஷன் இருக்குது. அஷ்டலட்சுமி முறம் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. 2 சைஸஸில் வந்து இப்போ வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எத்தனை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.